ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்வீட் செய்ய போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரவா லட்டு தான் செய்கிறேன். 2 ஸ்பூன் நெய்யை கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு உடைச்ச முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதிலே ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச திராட்சை அதை சேர்த்து உப்பி வர வரைக்கும் வறுத்துட்டு அதிலே 2 டம்ளர் வறுத்த ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் ஒரு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க, கை விடாமல் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் தண்ணி இல்லாத மிக்ஸி ஜாரில் 1.5 டம்ளர் வெள்ளை சக்கரை சேர்த்துட்டு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரவை கூடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கணும், பத்தாததுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். நான் பால் 1 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருப்பேன், அதுவே போதுமானதாக இருந்தது, அதனால் சுடுதண்ணி சேர்க்கலை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது நல்லா எடுத்து டைட்டாக அமுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட்டு ரவா லட்டு ரெடி. இது தீபாவளி ஸ்வீட் தான், செஞ்சு பாருங்கள். மொதல் நாள் நைட் செஞ்சேன், மறுநாள் நைட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு. மொத்தம் 33 லட்டு வந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு தீபாவளி ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.